எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. நம்ம எல்லாருக்கும் இந்த பாப்புலரான வடிவேலோட காமெடி தெரியும். நம்ம எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இதோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. ஈச் டே ஈச் சாப்டர் எபிசோட் 10. சென்னையில இருக்க ஒரு பாப்புலரான ஐடி கம்பெனில வேலை பார்க்குற ஒரு ஐடி எம்ப்ளாயி. அவரோட லைஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸா அவர் வேலை பார்த்த மொத்தமா சேர்த்து வச்ச இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்றாரு. பட் அவர் எக்ஸிக்யூட் பண்ண இயர் 2019. அடுத்த வருஷம் கோவிட் வருது. கோவிட் வந்தனால அவரோட பிசினஸ் பயங்கர லாஸ். அதை சஸ்டெயின் பண்ண முடியல, சும்மா ஷட் டவுன் பண்றாரு. அதுக்கப்புறம் ஐடிக்குள்ள போலான்னு நினைச்சாலும் அவரால் அதுக்குள்ளேயே போக முடியல. அதுலயுமே எல்லா டோருமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 2-3 இயர்ஸ் மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ல மாட்டிக்கிறாரு. ஸோ இதுக்காக தான் இந்த புக்ல கொடுத்துருக்க சொல்யூஷன் என்னன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்த பிளான் பண்ணாலும் அதுக்கு ரூம் ஆஃப் எரர்னு கொஞ்சம் கொடுக்குறோம். அதாவது நம்ம பிளானுக்கு இன்னொரு சப்ஸ்டியூட் பிளான் வச்சிருக்கோம். நம்ம சர்வை பண்றதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கணும். அது எப்படி நம்ம பிரிச்சு வைக்கலாம்னா, இங்க இவரு 50% ஆஃப் த அமௌண்ட்டை அவரோட ஹோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டுட்டு பேலன்ஸ் 50% டைவர்சிஃபை பண்ணி பாண்ட், ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு போட்டிருந்தா கோவிட் முடிஞ்சு எல்லாமே பயங்கரமான growth இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல இவரோட ப்ராஃபிட் பயங்கரமா இருந்திருக்கும். அவர் அந்த விஷயத்த சர்வை பண்ணி வெளில வந்திருப்பாரு. இந்த மாதிரியான மிகப்பெரிய பினான்சியல் கிரைசிஸ்ல அவர் போய் மாட்டி இருந்திருக்க மாட்டாரு. அந்த ஒரு விஷயத்துல இருந்து ஈஸியா அவரால் எஸ்கேப் ஆகி இருந்திருக்க முடியும். இஃப் இன் கேஸ் இந்த பிளான் ஃபெயில் ஆனாலும் நம்மளால சர்வை பண்ண முடியுமா, நம்ம சர்வை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன,